வெல்கம் டு லேர்ன் அண்ட் ஷேர் ஆன்லைன் பிரெய்னரி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ப்ரோக்ராமிங் எப்படி கற்றுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது குறிப்பிட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஏதோ ஒரு காமனாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றின்னு எடுத்து ப்ரொசீட் பண்ணியிருக்கிறது. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சி வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சி பேசிக்காக இன்றைக்கி ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே தெரியுது. அந்த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக நான் சி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் என்ற ஸ்கில்லை நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை நான் படிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன், எப்படி கற்றுக்கிறது வேணால் சொல்லுவேன். இது மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது, நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதில் மொத்தம் நான் இதை 5 ஸ்டெப்ஸாக எடுத்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட் நோ, அப்புறம் இன்ஸ்டால், அப்புறம் சூஸ், அப்புறம் லேர்ன், அப்புறம் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையாக நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறப்ப இது எந்த இதில் வருது அப்படின்றது நமக்கு தெரியும், என்ன ஃப்ளோவில் வருதுன்ட்டு. ஃபஸ்ட்டு நோ பற்றி பார்ப்போம். நோ எதை பற்றினா அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறது. என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த லாங்குவேஜோட பேசிக்ஸ், அதோட சின்டாக்ஸ், அதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த லாங்குவேஜில் இருக்க ஒரு ஸ்பெஷல் திங் என்ன. இப்போது ஜாவாலாம் ஆரம்பித்தப்ப C++ல் உக்காந்துக்கிட்டு நாங்கள் லைன் கணக்கில் எழுத வேண்டிய கோடெல்லாம் ஜாவா இப்படின்ற மொமெண்ட்டுக்குள்ளே செஞ்சு முடிச்சுது. ஸோ அதெல்லாம் அதோட யூனிக் ஃபீச்சர்ஸ். இன்றைக்கி பைத்தான், இன்றைக்கி ஜாவாவே வேண்டாம், நாங்கள் பைத்தான்லேயே எல்லாத்தையும் பண்ணிக்கிறோன்ற அளவுக்கு அதில் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்க போகிற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஃபீச்சர் என்னன்றதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுப்போம். இல்லைனா பேசிக்கலாக வேரியபிள் டெக்ளரேஷன் இல்லைனா ஒரு லூப் கான்செப்ட்ஸ் படிக்கிறதுன்னு போயிட்டே இருப்போம். அதனால் அந்த லாங்குவேஜ் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதையும் சேர்த்து நம்ம கவர் பண்ணணும். 3வது அப்ளிகேஷன். இது என்ன அப்ளிகேஷன்னா, இந்த லாங்குவேஜை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சி லாங்குவேஜ் எதுக்கு படிக்கிறோன்னா, சி எங்கேயாவது யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் எங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சி லாங்குவேஜ் எதுக்கு படிக்கணும்னா, அந்த ப்ரோக்ராமிங்கோட ஃபவுண்டேஷனை அது நல்லா போடும். ஏன்னா சி பொறுத்த வரைக்கும் அதில் அந்த ஓஓபி கான்செப்ட்ஸ் எதுவுமே கிடையாது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ரிலேட்டடாக எதுவுமே கிடையாது. பிளெயினாக இருக்கும், ஒரு பிளெயின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கும். ஒரு நம்பரை வாங்குறதோ இல்லை ஒரு கேரக்டரை வாங்குறதோ ஒன்றா கூட உங்களால் வாங்க முடியாது. இப்போ சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இருக்குது, அதை டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம மாட்டுன்னு வாங்கிக்கலாம். ஆனால் இதில் டேட்டா டைப் சியில் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணால் மட்டும், அதை இன்டீஜர்னு சொன்னால் பத்தாது, அதை ஸ்கேன் ஆஃபில் வாங்கக்குள்ள அதை %d நம்ம சொல்லி ஆகணும், இல்லைனா அது எரர் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இன்டெப்த்தாக போகிறதுனால இந்த மாதிரி நீங்கள் படிக்க போகிற லாங்குவேஜில் எதுக்கு யூஸ் ஆகுது, எங்கே அப்ளை ஆகுதுன்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ இதில் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, அந்த பர்டிகுலர் லாங்குவேஜோட கம்பைலரை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், ஆர் அந்த சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேரை போட உங்கள் சிஸ்டமில் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கா. இப்போது பேசிக்கலாக லேபில் அந்த ஃபெசிலிட்டி இருக்கும், ஆனால் உங்கள் சிஸ்டமில் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப என்றைக்கும் எதையுமே மாற்றாமல் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறப்ப அதோட டிஃபால்ட் செட்டிங்கில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, எனக்கு சியில் தான் அது போய் உட்கார போகும், எனக்கு சியில் நிறைய ஸ்பேஸ் இல்லை, நான் எடுத்துகிட்டு போய் வேறு ஏதாவது ட்ரைவில் போடுறேன்னு போட்டுட்டு அதை அங்கேருந்து ஆக்சஸ் பண்ண தெரியாது. நம்ம நிறையா பேர் இதில் மாட்டியிருக்கோம். அதனால் என்ன பண்ணுவோம், அதை கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் கிளியரப் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக அது எங்கே போய் உட்காருதோ அது உட்காரட்டும் அந்த சிஸ்டமில். அதுக்கப்புறம் ஒரு சாம்பிள் கோடு எடுங்க. ஒரு சாம்பிள் கோடு எடுத்து அதை எழுதி அது எங்கே போய் சேவ் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இதை பார்த்ததுக்கப்புறம் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுங்கள். இன்றைக்கி கம்பைலேஷன் அண்ட் ரன்னிங் ஆல்மோஸ்ட் சேமாக தான் நடக்குது. பட் சி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரன் பண்ணாலும் அது முதல்ல கம்பைல் பண்ணும், அப்புறம் தான் ரன் பண்ணும். ஜாவாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணியே தீரணும். ஏன்னா கம்பைல் பண்ணுறப்ப அது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிடும், அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் அதை ரன் பண்ணும். ஸோ அதுக்கு தான் நான் கம்பைல் அண்ட் ரன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் எழுதின கோடு எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிங்க. நல்லா பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா ஓகே, நீங்கள் பண்ண ஒர்க்ஸ் வரைக்கும் கரெக்ட். எக்ஸிக்யூட் ஆகலனா எங்கே தப்பு நடந்ததுன்னு பார்த்து நெட்டில் இருக்க ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக அதை என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டணும். கோடு டிஃபால்ட் லொக்கேஷனில் போய் சேவ் ஆகுதுல்ல, அதை தூக்கி வேறு ஒரு லொக்கேஷனில் போடுங்க.
போட்டிங்கன்னா பிரச்சனை பண்ணும். அது வந்து இந்த லைப்ரரி வந்து இங்கேருந்து தான் ஓடணும்னு இருக்கும், அங்கேருந்து தான் ஓடணும்னு இருக்கும். இப்போ நாங்கள் சியில் பண்ணுறப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் இன்புட் ஃபோல்டர் எங்கே இருக்குது, அவுட்புட் ஃபோல்டர் எங்கே அனுப்பணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் மாற்றிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எதாவது பாத் மாற்றுறதா இருந்தால் மாற்றுங்க. இன்றைக்கி லேட்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். ரன் கொடுத்துட்டு இந்த கமாண்டை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்பில் அட்வான்ஸ்டுன்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேபில் கீழே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்னு ஒரு இருக்கும். அந்த என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் போயிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் வந்து பாத்துன்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த பாத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்க எல்லாத்தோடைய EXE ஃபைலை வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக டெலீட் பண்ணாமல் அதில் போய் கடைசியாக இதையும் சேர்ந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அந்த புது லொக்கேஷன்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இட் வில் ரன். லாங்குவேஜ் டிஃபர் ஆகும். இதை நான் ஜஸ்ட்டு ஒரு மேலோட்டமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ தேர்ட் பார்ப்போம். என்ன சூஸ் பண்ணணும்? ஒரு எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணணும். அதாவது ஒரு அப்ளிகேஷன் சூஸ் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு ஒரு அப்ளிகேஷன் சூஸ் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னா, நான் ஃபஸ்ட்டு இன்புட் வாங்குகிறேன், அதை ப்ராசஸ் பண்ணுறேன், இதை அவுட்புட் தரப்போகிறேன். இதுதான் அதில் நடக்க போகிற மேஜர் ப்ராசஸ். என்ன இன்புட் வாங்க போகிறேன்னா, நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமு, அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அவங்களோட மார்க்ஸ், இதை தான் வாங்க போகிறேன். என்ன ப்ராசஸ் பண்ண போகிறேன்னா, மார்க்ஸோட சம்மும் ஆவரேஜையும் ப்ராசஸ் பண்ண போகிறேன். என்ன காமிக்க போகிறேன்னா, இன்புட்டில் வாங்கின இந்த நேம், ரெஜிஸ்டர் நம்பர், மார்க்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு கால்குலேட் பண்ண டோட்டலையும் ஆவரேஜையும் கொடுத்துட்டு அந்த ஆவரேஜை பேஸ் பண்ணியும் டோட்டலை பேஸ் பண்ணியும் கிரேட் போட போகிறேன். இதுதான் என்னோடய அப்ளிகேஷன். நம்ம இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். ஒரு இன்புட் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. முதல்ல நேம் வாங்கணும். அப்போ நம்ம என்ன ஒரு இன்புட் எப்படி வாங்குறதுன்ற ஸ்டேட்மெண்ட் கற்றுக்குறோம். இப்போ அடிஷன் பண்ணுறப்ப ஆட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணுறப்ப நான் பிரிண்டிங்கை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறேன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணின்றதை இந்த மாதிரி நம்ம அந்த லாங்குவேஜில் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த எக்ஸாம்பிள், அதாவது இந்த அப்ளிகேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு செமஸ்டரில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆரம்பிக்கிறீங்க, இந்த அப்ளிகேஷனை வச்சுக்கிறீங்க. நீங்கள் கற்றுக்கிற விஷயம் ஒன்று இதில் போட்டு வந்துட்டு அந்த செமஸ்டர் முடிகிறப்ப நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம நல்லா இதை படிச்சிருக்கோம், நாமளும் ஒரு ஃபுல் செட்டாக ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோன்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போது 4வது ஸ்டெப்பு போவோம். இது வந்து லேர்ன், அதாவது தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். என்ன கற்றுக்க போகிறீங்க? ஒரு கான்செப்டை கற்றுக்கோங்க. ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்து அதை ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதே சின்டாக்ஸை வச்சு கோட் பண்ணுங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் செட் கொடுக்குறேன். இதில் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, யூசர் இன்புட் வாங்குறது தான் என்னோடய கான்செப்ட். அதோட சின்டாக்ஸ் வந்து ஸ்கேன்எஃப் போட்டுட்டு ட்ரை பண்ணுறது. இப்போது நான் என்னென்ன எக்ஸாம்பிள் போட போகிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டீஜர் வாங்க போகிறேன். செகண்ட் வந்து நான் ஒரு கேரக்டர் வாங்க போகிறேன். அப்போ நான் இதை 2 லாங்குவேஜ் வேரியேஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன்எஃப் சியில் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி %t இன்டீஜர் நோட்டேஷன் கரெக்டாக. ஸோ அது ஆம்பர்சன் போட்டு VAR அந்த வேரியபிள் 1 இது போட்டிருப்பேன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்கேன்எஃப் %c, இது வந்து கேரக்டருக்காக நான் வாங்குகிற வேரியபிள் 2ல் VAR 2ல் வைக்கிறேன். இதே C++க்கு போகிறப்ப எல்லாமே சிஇன் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ நான் அங்கே டிக்ளேர் பண்ணுறேன்ல, int VAR1 கேர் VAR2ன்னு கொடுத்துட்டேனாலே சிஇன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். இது நான் டேட்டா டைப்புக்காக சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஒரு விஷயம் படிக்கிறப்ப இப்படி அது என்னத்துக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, இதை அப்படியே கோட் பண்ணி பாருங்கள். இதுக்காக தான் சொல்ல வந்தேன். இப்போது ஃபைனல் ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? இந்த ஸ்கேன்எஃப்னு போட்டாச்சுல்ல, அதை என்ன பண்ணணும்? அந்த ஸ்கேன்எஃப் அப்படியே சிஸ்டமில் போடணும். இதுதான் கோட் த சேம். ட்ரை வேரியஸ் இன்புட்ஸ் அண்ட் செக் ஃபார் எரர்ஸ்னால், இப்போ 2 வேரியபிள் வாங்கணும் இல்லைங்களா, VAR1 VAR2ன்ட்டு. இந்த மாதிரி எல்லா டேட்டா டைப்லேயும் ஒன்று வாங்கி பார்க்குறோன்னு வைங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு எதெல்லாம் எரர் வருது அப்படின்றத இது பண்ணிக்கலாம். இங்கே கமெண்ட் நான் எதுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன்னா, யூஸ்வலாக வந்து கமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறோன்றதுக்காக போட சொல்லுவேன். இந்த கமெண்ட் எதுக்கு போட சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு லைனில் எரர் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லைனில் தான் பிரச்சனையான்னு தெரிஞ்சிக்க அந்த லைனை கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போது அங்கே நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் வச்சுட்டு அது பின்னால் யூஸ் பண்ணால் அங்கேருந்து எல்லாமே தப்பாக போகும், அது வேறு. நான் சொல்ல வரதோ என்னன்னே உங்களால் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல, எங்கே தப்புன்னே புரியல அப்படின்றப்ப அந்த பர்டிகுலர் எரர் லைனை கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த லைனை தவிர எல்லாமே கரெக்டாக ஓடுச்சுன்னா பிரச்சனையே வந்து அந்த லைனில் தான் அப்படின்னு. ஆனால் அப்பயும் உங்களுக்கு எரர் சால்வ் ஆகல, ஏறிட்டே இருக்குதுன்னா அப்போ பேஸ் வந்து அங்கன்னு இல்லை வேறு எங்கேயோ கனெக்ட் ஆகிருக்குன்னு ஓரளவுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்கள் அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் பண்ணுற எரர் சின்டாக்ஸ் எரராக லாஜிக் எரரான்னு தெரிஞ்சுக்கணும். சின்டாக்ஸ் எரர் இஸ் குவைட் ஈஸி டு கரெக்ட். நீங்கள் ஒரு செமிகாலன் மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை பர்சன்டேஜ் டி பதில் சி கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா அது ஈஸியாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். லாஜிக்ன்றது வந்துட்டு நீங்கள் எதுக்காக அதை பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் ஒரு அடிஷன் பண்ண போகிறீங்க, அதுக்காக 4 வேரியபிள் வாங்குறீங்கன்னா அந்த லாஜிக் கேல்குலேஷனில் இப்போ ஒரு ப்ளஸ்ஸுக்கு பதில் அந்த இடத்துல மைனஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு லாஜிக் எரர். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராப்ளம்னா அது சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ் எரர் ரொம்ப ஈஸி கரெக்ட் பண்ணுறதுக்கு, ஆனால் லாஜிக் எரர் கொஞ்சம் டஃப்பு. அது உங்களுக்கு அந்த என்ன ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் லாஜிக் எரரில் கை வைக்க முடியும். இல்லைன்னா கை வந்த இடத்துல கை வச்சுட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தான் உட்காரணும். அடுத்து டீபக் ஆன் யுவர் ஓன். இதுதான் வந்து பெரிய டாஸ்க்கு நம்ம லேபில். நாமளே டீபக் பண்ண பழகணும். நம்ம தப்புக்கு நாம் மட்டுமே பொறுப்பு அப்படின்றத மண்டையில் ஏற்றிக்கிட்டு தான் லேப்குள்ளே போகணும். ஸோ நம்மளே வந்து டீபக் பண்ண கற்றுக்கணும். ரெக்கார்ட் த எரர் அண்ட் கரெக்ஷன்ஸ். ஒரு அப்சர்வேஷன் நோட் வச்சுருப்பீங்க, அவங்கவுங்க இன்ஸ்டியூஷனில் டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. பட் ஒரு பேப்பராவது எடுத்துன்னு போயிட்டு உங்களுக்கு ஒரு எரர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த எரரை நோட் பண்ணிவிட்டு அந்த எரரை கரெக்ட் பண்ணி கிளியர் பண்ணிங்கன்னா என்ன பண்ணி கிளியர் பண்ணிங்கன்னு தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. ஒரு 10 ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, 3-4 ப்ரோக்ராமுக்கு இந்த வேலை கடுப்படிக்கும். ஆனால் 5வது ப்ரோக்ராம் அப்போ நீங்கள் எரரை ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். இல்லை ஞாபகமே இல்லைனா கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து எரர் கரெக்ட் பண்ணலாம். இப்படி தான் கற்றுக்க முடியும். இப்படி டீபக் பண்ண தான் ஹேபிட் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் கிளாஸில் ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா ஒரு 4 பேர் தான் டீபக்கே பண்ணுவாங்க. யாருக்குன்னா அந்த 40 பேருக்கும். அதனால் 4 பெஸ்ட்டு டீபக்கர்ஸை நீங்கள் உருவாக்குறத விட 40 பேரும் நல்ல டீபக்கர்ஸாக டெவலப் ஆகிறது ரொம்ப நல்லது. அடுத்து ஸ்க்ரீன்ஷாட் த எரர் அண்ட் கரெக்ஷன். ஸோ எரர் வந்தப்போ என்ன அவுட்புட் இருக்குதுனோ, கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன அவுட்புட் இருக்குன்றத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் பாயிண்ட்டுக்கு இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். என்ன கரெக்ஷன் கொடுத்தீங்கன்றதை எழுதி வைக்க சொன்னது, இதில் வந்து அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம ப்ராக்டிஸ் கோடிங் என்னன்றதை பார்த்தாச்சு. இந்த 5 இதையும் இப்போ நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு லாங்குவேஜை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் எடுங்க, ஒரு கான்செப்ட் படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திருப்பி படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த எதுக்கு இந்த டூ அண்ட் ஃப்ரோ ஆரோ மார்க்னா, இப்போது நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, லூப் படிச்சிங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்றையும் படிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் தான் ஆக்சுவலி வந்து உங்கள் மாஸ்டரியே வந்து இந்த 4th and 5th பாயிண்டில் தான் ஆக்சுவலாக இருக்குது. எல்லா கான்செப்டையும் படித்ததுக்கப்புறம் சூஸ் பண்ணி வச்சுருக்க எக்ஸாம்பிளில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பாருங்கள். என்னோடய பிரெய்னரியில் லேர்ன் அண்ட் ஷேர் ஆன்லைன் பிரெய்னரி சொல்லியிருந்தால, அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ணுறது. ஒரே எக்ஸாம்பிளில் வச்சுட்டு அடுத்தடுத்த கோர்சஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை வந்து இன்றைக்கி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு நான் அப்ளை பண்ணி சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, லூப். இதுதான் இந்த எக்ஸாம்பிள். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 2 வேரியபிள் v1 v2 டிக்ளேர் பண்ணுறேன். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி லாங்குவேஜ். இங்கே நான் சும்மா ஸ்கேன்எஃப்னு போட்டிருக்கேன். ஸோ நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணுறேன். என்னென்னா நான் 2 இது போட்டு ஆட் பண்ண போகிறேன். நான் ஆட் பண்ணுற 2 பாசிட்டிவ் இன்டீஜராகவும் இருக்கலாம், அதுதான் அந்த செகண்ட் பாயிண்ட். நான் ஆட் பண்ணுறது ஒன்று நெகட்டிவ் இன்டீஜராகவும் இருக்கலாம். இதே வந்து -1 + -3ன்னு நான் வைக்கலாம். நான் வந்து அதை அன்சைன்ட் இன்டீஜராக தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை இந்த கோடில் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதனால் நான் கோடில் என்ன பண்ணுறேன்னா 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் 3வது வேரியபிளில் முதல் 2த்தையும் ஸ்கேன்எஃப் பண்ணி அதை 2த்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கேன்எஃப் v1 v2 கேன் பி a பாசிட்டிவ் இன்டீஜர் ஆர் a நெகட்டிவ் இன்டீஜர். இப்போது இதை நான் லூப்புக்கு மாற்ற போகிறேன். எப்படி நான் லூப்பை இதில் அப்ளை பண்ண போகிறேன்னா, இந்த ஆட் 2 நம்பர்ஸ்க்கு பதில் என்னோடய எக்ஸாம்பிளாக நான் ஆட் n நம்பர்ஸ்னு மாற்றுறேன்.
ஆட் n நம்பர்ஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஒன்று v, இன்னொன்று sum, இன்னொன்று n. இப்போது இந்த vன்ற வேரியபிளில் தான் நம்ம இன்புட் வாங்கிட்டு அதை சம்மோடு சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். nன்றது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ இந்த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸில் இப்போ நான் 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. லூப்பில் 1லேருந்து 4 முடிய நான் வியில் இன்புட் வாங்கிட்டே இருக்கேன். இன்புட் வாங்க வாங்க நான் வந்து அதை சம்மோட ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போது இந்த லூப்பிங் கான்செப்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சின்டாக்ஸே கரெக்டாக இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இது வந்து அரே யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு லூப்குள்ளே எப்படி ஒரு தடவையும் ட்ராவர்ஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து அரே பண்ணலாம். அரேன்றது என்னென்னா ஒரே வேரியபிளில் இண்டெக்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணுற ஒரு டேட்டா டைப். இப்போது நம்ம ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லூப் ப்ரோக்ராமில் ஆட் n நம்பர்ஸ் வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம அரே யூஸ் பண்ணி பண்ணுறப்ப என்ன பண்ணலான்னா இதை டிக்ளேர் பண்ணுறப்பவே நம்ம வி அரேவாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்படி டிக்ளேர் பண்ணிட்டா லூப்பை எதில் அப்ளை பண்ணுவோம்னா இண்டெக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம திருப்பி இதை சம் பண்ணுறப்பையும் நம்ம அழகாக சம் பண்ணிக்கலாம். இதை ஃபைனலாக நீங்கள் ரெட்ரீவ் பண்ணி பார்க்கணுன்னாலும் அந்தந்த இண்டெக்ஸ் போட்டு ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். இப்போது என்ன பண்ணுறேன்னா ஸ்கேன்ஆஃப் வாங்குகிறேன், ஒரு லூப் மூலிமா வாங்குகிறேன். கேல்குலேட் பண்ணுறத ஒரு லூப் மூலிமா வாங்குகிறேன். இப்போது நான் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு எரர் வருது, இல்லை ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் போயிட்டு இது ஒரு 50 லைன் கோடுன்னு வச்சுக்கோங்க. நான் 50 லைனில் போய் 36, 37 இப்படி தேட முடியாது. அதுக்கு பதில் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கேல்குலேஷன் பார்ட்டை ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுக்குன்னா நாளை பின்னே இது நிறையா ஸ்டூடெண்ட்டாக பின்னால் மாற்ற போகிறோம் இதே வீடியோவில். ஸோ அதை மாற்றுறப்ப நமக்கு திருப்பி போயிட்டு இதே கோட் பண்ண வேணான்றதுக்காக ஃபங்க்ஷனாக மாற்றிப்போம். ஸோ அரே டிக்ளேர் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். செகண்டில் வந்து ரீட் இன்புட்காக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். தேர்டில் வந்து ஆட் மார்க்ஸ்க்காக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். அந்த கோடில் பாருங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் ஸ்கேன்ஆஃப்க்கு ஒன்று வைக்கிறோம், சம்மிங்காக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். இப்போது இதை ஃபங்க்ஷன் வச்சு மாற்றியாச்சு. இப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் உள்ளே வரப்போகுது. இதுக்கு மேலேயும் இது சின்னு சொல்லக்கூடாது. ஸோ இதை நம்ம C++ன்னு எடுத்துக்குவோம். இப்போது சியை வந்து நம்ம இதோட முடிச்சிக்கிறோன்னு கூட வச்சுக்கலாம். நாளைக்கு நீங்கள் C++ போகிறீங்கன்னு வைங்க, அப்போ வந்து இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது டிக்ளேர் வந்து அரே போட்டுக்கிறோம். இப்போது ஃபங்க்ஷன் எல்லாமே எழுதி வச்சுருக்கோம். இப்போது இதை ஆப்ஜெக்ட் இந்த மார்க்கை மட்டும்தான் நம்ம இப்போது கிளாஸாக எடுக்க போகிறோம். இப்போ ஒரே ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரு சப்ஜெக்ட் மார்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இத்தனையும் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ கிளாஸ் மூலிமா நம்ம 5 மார்க்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மார்க்ஸில் பார்த்திங்கன்னா இன்ட் வி, கெட் மார்க்ஸ், சம் மார்க்ஸ், பிரிண்ட் சம் அப்படின்னு சொல்லி இந்த மார்க்ஸ் மாதிரி கொண்டு வரும். இப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் இதை வந்து நம்ம டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர் we can call them as member functions. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் டெர்மினாலஜி எல்லாமே வேறு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கும். ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கெட் மார்க்ஸோட ஒர்க் என்னென்னா இங்கே நம்ம இந்த லெஃப்ட் சைடில் வச்சுருக்க ஸ்கேன்ஆஃப்காக ஒரு எழுதப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் தான். அது அப்படியே வேறு மாதிரி மாறி இருக்கு. சம் மார்க்ஸ் வந்து இந்த சைடில் இருக்க சம்மிங் வேல்யூவோட ஃபங்க்ஷன். எக்ஸ்ட்ரா ஒரு பிரிண்ட் சம்னு சொல்லி இன்னொரு மெத்தடும் ஒன்று போட்டிருக்கோம். இப்போது நான் இந்த எக்ஸாம்பிள் ஒர்க் ஷீட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஸ்டூடெண்ட் சூஸ் அன் எக்ஸாம்பிளில் வந்துட்டு இன்புட் ப்ராசஸ் அவுட்புட்டுன்னு காமிச்சு இப்போ அதை தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள்லேருந்து நான் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். என்னோடய இன்புட் அப்படியே இருக்குது, கம்ப்யூட்டேஷன் அப்படியே இருக்குது, அவுட்புட்டும் அப்படியே இருக்குது. இப்போது நான் ஒரு ப்ரோக்ராம் ஸ்னிப்பட் கொடுக்க போகிறேன். இப்போ நான் இதை வந்து ஒரு ஃபைனலாக இந்த அப்ளிகேஷனில் என்னுடைய ஒர்க்கை நான் இன்டெகிரேட் பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரிங் நேம், இன்டீஜர் ரெஜிஸ்டர் நம்பர், இன்டீஜர் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிக்ளரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அந்த 3 ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா இன்புட்டை வாங்குது. கெட் நேம், கெட் ரெஜிஸ்டர் நம்பர், கெட் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்புட் ப்ராசஸ்க்கு இந்த 3 மெத்தட்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து இந்த கம்ப்யூட்டேஷன் பார்ட்டை கால்குலேட் மார்க்ஸ்ன்ற மெத்தட் பண்ணுது. அடுத்து பிரிண்ட் டீட்டெயில்ஸ்ன்றது இந்த அவுட்புட் ப்ராசஸிங்கோடைய மெத்தடாக இருந்து செயல்படுது. இப்போது
நான் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயம் நான் டேட்டா டைப் டிக்ளரேஷன் கற்றுக்கிட்டேன், அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நான் போடுற லூப்பிங் ஸ்ட்ரக்சர் உள்ளே வந்துடும். மார்க்ஸ்ன்றது அரே, ஸோ உள்ளே வந்துடும். எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோன்ற பேராமீட்டர் டிக்ளரேஷன் எல்லாமே இதுக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி படித்த கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் ஷீட் வச்சு நம்மளோட செம் முடிகிறப்பையோ இல்லை அந்த கம்ப்ளீட்டாக அந்த செஷன் முடிகிறப்பையோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் என்னோட அல்டிமேட் எய்ம். இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வர எல்லா கன்ஸ்ட்ரக்ட்ஸையும் ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த மாதிரி கொண்டு வந்து இன்டகிரேட் பண்ணணுன்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். இந்த மாதிரி பண்ணோன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சின்டாக்ஸ் மறுக்குமே தவிர ப்ரோக்ராமிங்ன்ற அந்த ஸ்கில் நமக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும். சின்டாக்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் மெமரி. நம்ம சிச்சுவேஷன் இருக்குது. நாம் வந்து சியில் நல்லா ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணாலும் நம்ம ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாக ஜாவாவில் இருந்தால் சி பேசிஸ் நமக்கு மறந்து தான் போகும். ஆனால் ப்ரோக்ராமிங்ன்றது ஸ்கில். நம்ம லாஜிக் பண்ண கற்றுக்கிறது, எரர் டீபக் பண்ண கற்றுக்கிறது, இது எல்லாமே அடுத்த லாங்குவேஜ்லேயும் ஒர்க் ஆகும் இல்லையா? ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கிறப்ப என்னோடய ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி படித்தேன்னா ஒரு பெட்டர் இது இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவுடைய கண்டென்ட். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.